மாப்பு போலாமா மாப்பு? போலாம். இதெல்லாம் கேட்கணுமா? பொண்ணு போலாமா? அந்த மாதிரி மகள் தான் போலாமா போலாமான்றீங்களா? எங்க போலாம்னு சொன்னீங்களா? யாரும் பப்பர் பாரு அத்தை போலாமா? என்னது இப்ப பாப்பா வயசு போலாமா போலாமா நீங்களே எங்க போலாம்னு சொன்னீங்களா? போறோம் சீதா கல்யாண வைபோகமே. என்கேஜ்மெண்ட்டுக்கு saree எடுக்க போறோம். என்கேஜ்மெண்ட்டுக்கு சாரி எடுக்க போறீங்களா? பக்கத்துல உட்காந்துருக்கல அவளுக்கு எடுக்க போறீங்களா? அவளுக்கு தான் என்கேஜ்மெண்ட். இதான் மருமக. என்ன ஸோ ராகேஷ்க்கு கல்யாணம், அது உங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்க 2 பேரும் என்கேஜ்மெண்ட்டுக்கு புடவை எடுக்க போறோம். அண்ட் ராகேஷ்க்கும் என்கேஜ்மெண்ட்டுக்கான அவன் என்ன ட்ரெஸ் எடுக்க போறான்னு எங்களுக்கு இன்ன வரைக்கும் தெரியல. நானும் புடவை கட்டிக்கிறேன். வேட்டி சட்டை இப்ப அதெல்லாம் ட்ரெண்ட் ஆகுதுடா. புடவை தோத்தி எல்லாம் கட்டுறாங்க. ஸோ அவன் என்ன எடுக்கிறான்னு vlogல தொடர்ந்து பாருங்க. ஏன் இன்னைக்கு நான் ஓட்டாம மாப்பிள்ளைய ஓட்ட விட்டீங்க? நீங்க மாப்பிள்ளை ஆனது ஏன்னா நான் பழைய மாப்பிள்ளை ஆயிட்டேன்னா புது மாப்பிள்ளை இவருன்றதுனால நான் ஓட்டுறேன். நான் இந்த சீட்லயே தானே இருந்து பழக்கம். ஏன் பழக்கத்தெல்லாம் மாத்துறீங்க? ஏன்னா நீ கல்யாணமே வேணாம் கல்யாணம் பண்றல. அந்த மாதிரி ஒரு புதுசு நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு புதுசு நடக்கலாம். ஓகே மேட்ச்ன்றா ராத மேட்ச் தானே இது. போயிட்டு என்கேஜ்மெண்ட் சேல் எடுக்கும்போது பார்க்கலாம். இப்போ எதுக்கு அவன் ரெக்கார்ட் பண்றாங்க? ஏன்னா என்னால முடியும். அவன்கிட்ட பேட்டரி அதுக்காக எடுக்கிறேன். எவ்வளவு ராசியான கார் பாத்தீங்கன்னா 1,20,000 கிலோமீட்டருக்கு மேல தாண்டி ஓடிட்டு இருக்கு. இல்ல இந்த கார்ல தான் அமலாக்கு நிச்சயதார்த்த புடவை எடுக்க போகணும். ஏன் நிச்சயதார்த்த புடவை எடுக்க போகணும். இப்போ நிச்சயதார்த்த புடவை இதுலதான் எடுக்க போகணும். எனி கமெண்ட்ஸ்? உப்பு கல்யாணத்துக்கும் இதுலதான் எடுக்க முடியும். எங்கே வந்திருக்கிறீர்கள்? சாப்பிட்றதுக்கு கீதம் சைவம். கீதம் சைவம் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லி. ஏன்னா புடவை எடுக்க போறதால வீட்டுல சமைக்கல, வெளியே தான் சாப்பிட்டு. நாங்க கேக் போடுவோம் தெரியுமா? கேளுங்க, நல்லா கேளுங்க. மாப்பிள்ளையே கவனிக்கலாம், பொண்ணு நல்லா கவனிக்க மாட்டேன். இப்ப இந்த மாப்பிள்ளையே கவனிக்கிறது இல்லைங்க, புது மாப்பிள்ளை வந்துட்டாருன்னு சொல்றேன். அவன் சொல்லுவான் என்னையே கவனிக்க மாட்டேன்றாங்க, அவ்வளவுதான் கவனிக்கிறாங்கன்னு போறான். ஆமா இது போக பறக்குது. அதான் தெரியல, கீழே நெருப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆனா ஆள் பறக்குது. என்னதுன்னு தெரியல, பேர் தெரியல. அது பேர் தான் ஸ்ரீஸ்லிங் பன்னீர். சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சா? எப்பவுமே இந்த ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி நான் கொஞ்சம் சாப்பிட்டேன். எனக்கு இந்த அதாவது மீல்ஸ் பிடிக்கவே ஹாப்பி. எதுக்கு இவ்வளவு சிரிப்பு? கொஞ்சமா சக்கரை போட்டு காஃபி குடிக்க போறேன். அதுவும் ஃபில்டர் காஃபி அப்படி குடிக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால ஓகே பண்ணி கொஞ்சம் வாங்கி கொடுத்துங்க. ஓகே பண்ணல, நான் ஓகே பண்ணி வாங்கியிருக்கேன். இப்போ சக்கரை போட்டு கொஞ்சமா காஃபி குடிக்க போறேன். பஸ் போயிடுச்சேன். வண்டி எங்க நிறுத்தி வச்சிருக்கான்? இதுதாம்மா புதுசா போட்ட பிரிட்ஜு. என்ன வந்து ஆமா, சொன்னீங்க புதுசா போட்டு மேம்பாலம். நானும் என் பையனும் இதுல ஃபர்ஸ்ட் டைம் வரும். என் பையன் எங்க போனாலும் அது ஃபர்ஸ்ட் டைம், நான் இந்த பிரிட்ஜ்ல ஃபர்ஸ்ட் டைம். புரிஞ்சுதா? போலாமா? ஹைடா. பார்த்துக்கலாம். உங்களுக்கு வயிற்றுக்குள்ள இருக்கும் போது வந்தீங்க, இப்போ வெளியே தூக்கிட்டு இங்கே தான் வரீங்க. இதான் வெளியே தூக்கிட்டு ஃபர்ஸ்ட் இங்கே தான் வரீங்க. எல்லாம் யாருக்காக? யாருக்காக? சரி வாங்க உள்ள போவோம். தூங்குறாரா போல. உங்களுக்கு ஆக்சுவலி என்னன்னா அது மீனா கரைக்கிறதுக்கு வர கேரக்டர் அந்த பேட்டர்ன்ல இருக்கு காரணம். என்ன ராகேஷ், இந்த ஃபீலிங் எப்படி இருக்கு? தெரியலையே. எங்களுக்கு சாரி எடுக்கலாம் வந்திருக்கேன், இப்போ உனக்காக சாரி எடுக்க வந்திருக்கேன். சொல்லுப்பா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இந்த மாதிரி பார்த்து இந்த மாதிரி போடுங்க சார், சஜஷன் கொடுக்குறீங்க. மண்டையை கழுவுறேன். இதை விட அதான் நல்லா இருக்கு. இதுதானே வைக்கிறேன். இது 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 வேணாம்.
நீ நல்ல பிரைட்னஸ் வச்சு பாரு. இது வந்து ராணி ரோஸ். இந்த கலர் காம்பினேஷன் தானே கிட்டத்தட்ட. கலர் இங்க வந்த உடனே இல்ல. ராகேஷ், நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கலர் தான், அவங்களுக்கு வந்து அந்த கலரே 12 கலரா போகும். எனக்கு இது பச்சை பிங்க், அவளுக்கு இது ராணி பிங்க், கிளி பிங்க். பாடி ஃபுல் இந்த மாதிரி வரும். டென்டிஸ்டே பல்லு இதுன்னு சொல்றாங்க, எனக்கே தெரியும் தானே. ஐயோ, அவங்க யார்கிட்ட பேசுறாங்கன்னு பார்த்தேன். நீ விதைச்ச வினையெல்லாம் இப்ப வரைக்கும் நீங்க மொக்க போட்டு என்ன சொல்றீங்களா? இந்த கலர் தனியா இருக்கு. இதே காம்பினேஷன் சில்க்ல இருக்கானு பாரு, பாக்கிறது என்ன என்னங்க பெட்டரா இருக்கும்? மீனாக்காரி பாக்குறால, அதுல பட்டுல இருக்கா. பட்டுல வச்சு பார்த்தா வேலை அது பிடிக்கலாம்ல. வச்சு பாக்கிறதுல என்ன, வச்சு பாரு. அந்த கிரீன், இந்த பிங்க், இந்த உடல், இந்த பார்டர் பிங்க் அந்த கிரீனோட சேர வேண்டும். கூட இல்ல அது. என்னப்பா நீங்க எடுத்துருவாளா? நாள் இருக்கு, பொறுமையா இருக்கு. அது லட்சக்கணக்கான புடவை இருக்கு. அவ கலர் கிடைக்கிற வரைக்கும் தேடல் நிற்காது. டேய் 4 புடவை பார்த்ததுக்கே முறுக்கிட்டு இருக்கு. எங்கப்பா இங்க இருந்தா உங்க ஒய்ஃபை காணோம்? அவங்க எடுத்து போட்டா கம்மியா தான் எடுத்து போடுவாங்க, அள்ளி போட்டு எடுத்துட்டு வரதுக்கு போயிட்டாங்க. ஐயோ பார்த்துட்டாலே. பாருனாலே பாருப்பா, பாத்துட்டான். நம்ம புடவை ஷாப்பிங்லாம் வரும்போது ஓரமா கை கட்டி உட்காந்துருவோம். இப்ப பாரு, சீக்கிரம் முடிடி அப்படின்வான். இப்ப முடிக்க சொல்லு பாப்போம். நீதான் தைரியமான ஆளாச்சு. முளைக்கும் நான் என்ன கனவா கண்டேன். கீழே உட்கார்ந்து பார்த்தது பத்தாம இப்ப மேல ஏறி வேற பாத்துட்டு இருக்காங்க. ஒண்ணுமும் டிசைட் பண்ணல. இருக்காப்பா அந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எல்லாமே தான் பிடிக்கும், அவளுக்கு பிடிக்கணும்ல. வச்சு வச்சு பாக்குறா, எது நல்லா இருக்கோ அது செட் ஆனா ஓகேன்னா ஓகே உண்டு. அவளுக்கு எந்த கலர் வச்சாலும், டார்க் வச்சாலும் நல்லா இருக்கும், லைட் கலர் வச்சாலும் நல்லா இருக்கும். அவளுக்கு மனசுக்கு பிடிச்சது ஓகே பண்ணிட்டு வேண்டியதான். நல்லா தூங்குங்க அத்திம்பேர். சார் நல்லா தூங்கினா இருக்காரு, நான் உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். குழந்தைய விட்டுட்டு நீ மட்டும் வந்து உட்காந்துருக்க. வந்துகிட்டே இருக்கான். அவன் பல்லுல போய் பார்த்துட்டு வருவான். அவனே வந்துருவானா? என் வீட்டுக்கார் ஆத்துக்கார் கூப்பிட்டு வருவேன். அவனே வந்து புடவை எடுக்க ஆரம்பிச்சுதான். ரேக்ல இருந்து அவனே எடுக்க ஆரம்பிச்சுட்டான். தூக்க மாட்டேன். சட்டை கிழிஞ்சுடா. கை கொடு. இப்ப நான் சுத்துற மாதிரி சுத்தணும். நல்லா இருக்கா இது? இங்க பாரு ஆதியா, மாமிக்கு அந்த கலர் நல்லா இருக்கு பாருங்க. அது வேணாம் தம்பி. 40 minutes பண்ணிருக்க ஒரே பர்சன். 40 minutes. எத்தனை மணிக்கு வந்தோம்? 6:10 எவ்வளவு நேரம் பண்ணணும் தெரியுமா? 1.5 மணி நேரம் ஆகுது. பரவாயில்ல, கங்க்ராச்சுலேஷன். 1.5 மணி நேரத்துல பண்ணிட்டால. 1.5 மணி நேரத்துல இவெல்லாம் பண்ணல. எத்தனை மணி நேரம்? ஃபர்ஸ்ட் நிமிஷம் எடுக்கல. ஃபர்ஸ்ட் நிமிஷம் வச்சு காமிச்ச சாரி தான் செலக்ட் பண்ணிருக்கேன். அதான் ஃபர்ஸ்ட் பெஸ்ட். நான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் பார்த்தேன்னா பிடிச்சிச்சுன்னா எடுத்துருவேன். அதே கரெக்ட். நீங்க அப்படியே கீழே போட்டுருங்க சார். போட்டுருன்னா அவன் போட்டுருவான் சார். ஃபைனல் ஆயிடுச்சா? முடிஞ்சிச்சா? சந்தோஷமா? வெரி குட். ॐ ह्रीं ह्रीं सरस्वते नमः। ॐ ह्रीं ह्रीं सरस्वते नमः। या देवी सर्वभूतेषु विद्यारूपेण संस्थिता, नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु विद्यारूपेण संस्थिता, नमस्तस्यै கார் வந்துச்சு, ரொம்ப நேரம் நிக்க முடியாது.
பாய். சரி வந்து வாங்க. நான் அந்த போய் வாங்கிடலாம். பாய் பாய். பாய் டே. ஃபர்ஸ்ட் என்ன வேற கார்ல வந்துட்டு இந்த கார்ல போறீங்க? அவ்வளவுதான், உன் காரை வித்துட்டு இந்த வண்டி எடுத்துட்டேன். ஒரு புடவை எடுக்கிறதுக்கு என் காரை வித்துட்டீங்கன்னா நல்லா இருக்குல்ல காத்தோட்டம். மனைவிக்கு பூ வாங்கி கொடுடா. முடியாது. எனக்கு ஸ்மெல் பிடிக்காது. போலாமாமா?